என்ஐடி வளாகத்தில் மாணவர்கள் குறிப்பாக பெண்கள் என்ட்ரன்ஸ் கிட்ட உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்குது. இன்னும் நான் மாணவர்கள் கிட்ட பேசலை. நேற்றைய தினம் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக ஒரு கம்பெனிலேருந்து வந்த ஊழியர் ஒரு குறிப்பிட்ட பெண் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க தனியாக இருக்கும்போது அவர் பாலியல் தொல்லைகள் கொடுத்துருக்கிறாரு. அது சம்பந்தமாக நமக்கு புகார் வந்தது. கைது பண்ணிட்டோம், உடனடியாக கைது பண்ணிட்டோம். அவரை ஜுடிஷியல் ரிமாண்டுக்கு அனுப்பியாச்சு. இது அதை பற்றின ஒரு விஷயம் இல்லாமல் அவங்க இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற சில பிரச்சனைகளை இந்த மாணவர்கள் எழுப்புறாங்க. அது என்னன்னு விசாரிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். அதான் அவங்க கிட்ட நான் இன்னும் பேசலை. அவங்க கோரிக்கைகள் என்னென்ன பிரச்சனைகளை எழுப்புறாங்க அப்படின்னு பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாலியல் தொல்லை கொடுத்த நபர் கைது செய்யப்பட்டார். அவர் இப்போ ரிமாண்ட் பண்ணியாச்சு. அது சார்ந்த சட்ட நடவடிக்கைகள்லாம் எடுத்தாச்சு. அதையும் தாண்டி அவங்களோட பாதுகாப்பு சம்பந்தமான சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதை இப்போ தான் போய் பேசி கேட்க போகிறேன். நிர்வாகத்தில் என்ன சொல்கிறாங்களோ அந்த வார்டன்ஸ் ஏதோ அவங்கக்கிட்ட சொன்ன மாதிரியும், வார்டன் மேலே நடவடிக்கை கேட்குற மாதிரியும், பொதுவாக அவங்களுக்கு இருக்கிற கட்டுப்பாடுகளை கொஞ்சம் தளர்வுகள் ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்கன்னு அதை இப்போ பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த என்ஐடி சம்பந்தமாக எதுவும் வந்தது இல்லையா? அது இப்போ தான் போய் பேசி தான் தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் காவல் நிலையம் வரலை. காவல் நிலையத்துக்கு எதுவும் வரல. மற்றபடி அவங்க ஒரு பொது வெளியில் ஏதாவது பதிவிட்டு இருந்தா கூட வந்திருக்கும், சோசியல் மீடியாவில் பதிவிட்டு இருந்தா கூட வந்திருக்கும். இது வரைக்கும் எதுவும் வரல. இப்போ என்னன்னு விசாரிச்சுக்குவோம். இப்போ கொடுத்தா நடவடிக்கை எடுத்துருவோம். இப்போ கொடுக்குறாங்க, எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறாரு எழுத்துப்பூர்வமாக என்ன புகார் கொடுத்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்துருவோம். இப்போ அதுக்கு தான் ஃபுல்லாக பின்னாடி பார்ப்பீங்க, பெண் காவலர்கள் கூட்டிகிட்டு வந்துருக்குறோம். அவங்கள தனித்தனியாக அனுப்பி பேச போகிறோம். தனித்தனியாக அவங்க கிட்ட போய் சின்ன சின்ன குரூப்பாக இருந்து பேசி என்ன தகவல் வாங்குறதுக்கு தான் பெண் காவல் ஆளுநர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இல்லை, இது நடந்தது இரவு 11:30 மணின்னு நினைக்கிறேன். அவங்க டைரக்டரை அது என்னன்னு இப்போ கேட்டுட்டு இல்லை, அதுதான் இப்போ நான் அவங்க என்ன கோரிக்கைன்னே நான் இன்னும் பேசலை மாணவர்கள்கிட்ட. இன்ஸ்டிடியூஷனில் ஜஸ்ட் ப்ரிலிமினரியாக என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க தரப்பு கேட்டிருக்கேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு முடியும். இல்லை, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே கொடுத்துருக்குறாங்க. என்ஐடி கேம்பஸ்லேருந்து லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, அந்த கேர்ள் வந்து ரேஸ் பண்றாங்க அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பா இங்க கிளம்பி வராரு, அவரு புகார் கொடுத்திருக்கிறாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.